நேயர்களே, முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30, மே 1 மற்றும் மே 2 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மே 1, 2 ஆகிய தேதிகளில் நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை உள் மாவட்டங்களின் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் நீலகிரி, கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்திருந்த நிலையில் நீலகிரி, கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்திருக்கிறது. நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மே 1, 2 ஆகிய தேதிகளில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மே 1, 2 ஆகிய தேதிகளில் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் மஞ்சள் அலர்ட்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.